ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் தள்ளுமலா படத்தோட டைரக்டரான காலித் ரஹ்மானோட அடுத்த படமான ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் தள்ளுமலாவே இன்னும் பார்க்கலாம், அந்த படத்தை மஸ்ட் வாட்ச் பண்ணிடுங்க. அந்த படமுமே தமிழ் டப்பிங்கில் இருக்கும். ஸோ அது பயங்கர அதிரடி ஆக்ஷன்கள் நிறைஞ்ச படம் தான். படம் முழுக்கவே சண்டை மட்டுமே தான் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட படம். ஸோ அதை பார்த்துட்டு கூட இதை பாருங்கள், இதுவுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. சரி வாங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஆலப்புழாவில் +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் மட்டும் தான் +2லேயே பாஸ் ஆகிறான், மீதி 4 பேரும் ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறான். அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பையன் ஒரு லவ் மேட்டரில் மாட்டவே வேற ஒரு பையன் இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பையனை பயங்கரமாக அடிச்சிட்றான். அப்புறம் அவன் யாருன்னு விசாரிக்கும் போது தான் அவன் ஒரு பயங்கரமான பாக்ஸர் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. இது கேட்டோடனே நஸ்லனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா, ஒட்டுமொத்த டீமுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாக்ஸிங்கில் இறங்குறது தான் இந்த பிளானு. அது எதனால் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன தான் அரியர் எழுதி பாஸ் பண்ணாலுமே அதிக மார்க்கில் தான் பாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு இந்த ஸ்டேட் லெவல் இந்த மாதிரி போய் ஜெயிச்சா ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதனால் இந்த பாக்ஸிங்கில் ஒட்டுமொத்தமாக இறங்குவோம் அப்படின்ற பிளானுக்கு வராங்க. ஸோ இந்த பிளானை ஒட்டுமொத்த நண்பர்களும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இந்த பாக்ஸிங்கில் ஜெயிச்சு லைஃப்லையும் ஜெயிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் கதை கிடையாது. பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்ட அப்புறம் என்ன சம்பவங்கள் நடக்குது, இவங்களால் பாக்ஸிங் என்ன நடக்குது, பாக்ஸிங்க்கு இவங்களால் என்ன நடக்குது, இப்படி எல்லா விஷயங்களையுமே செம்ம ஃபன்னாக ஜாலியாக கடைசி வரைக்கும் ஃபன்னாகவே கதையை கொண்டு போய் சொல்லியிருக்க படம் தான் இந்த ஜாலியோ ஜிம்கானா இல்லை ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஓகே, நஸ்லன் தான் ஹீரோ போல அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் அவர் மட்டுமேலாம் இந்த படத்தில் ஹீரோ கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பாய்ஸுமே ஹீரோஸ் தான். அதாவது இவங்க குரூப்பில் இருக்கிற எல்லா பாய்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதுவும் மேட்சுகளையுமே எல்லாரோட மேட்சையுமே நல்லாவே காட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்த பாக்ஸிங் படங்கள்லேயே அதிக பாக்ஸிங் மேட்சை காட்டின படம் இதுதான் நினைக்கிறேன். ஆனால் அது ஃபன்னாக காட்டியிருந்தாலுமே அந்த கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங் வைஸும் சரி, அந்த மேட்சை காட்டின இதுவும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவல்னே சொல்லிக்கலாம், சும்மா வேறு லெவல்னு சொல்லக்கூடாது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவல்லையே அந்த பாக்ஸிங் மேட்ச் எல்லாமே காட்டியிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த பசங்க தான். ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுமே ஒவ்வொரு டைப்பில் காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காகவுமே அந்த கேரக்டரோட ரைட்டிங்குமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் இந்த கேரக்டரு நல்லா ஃபைட் போட்டிருப்பான்னு நினைப்போம், ஆனால் அந்த கேரக்டர் ஃபைட் போடாது. இவன் நல்லாவே ஃபைட் போட மாட்டான்னு நினைக்கிற கேரக்டருக்கு எல்லாமே பயங்கரமாக சண்டை போடும். ஸோ அந்த வகையில் ட்விஸ்ட்டாகவுமே பல்வேறு விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் டெக்னிக்கலாகவுமே இவங்க பெருசாக எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. அந்த 1 and 2 இதை மட்டும் தான் கற்றுக்குவாங்க. அதனாலவே இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் பண்ணுற ஒரு சில விஷயங்களுமே இவங்க கிறுக்குத்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வச்சு கிளைமேக்ஸில் குஸ்பம் வர அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருந்தாங்க. அது உண்மையில சூப்பராகவே இருந்தது. பிரேமலு படத்தோட ஹீரோவா இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நஸ்லனோட கேரக்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அதுவும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் பாக்ஸிங்கில் ஸ்கோர் பண்ணுறாரோ இல்லையோ, பொண்ணுங்கிட்ட போய் மொக்க போகிறதெல்லாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கே மோட்டிவேட் கொடுக்குற அந்த சீன்லேயுமே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீமேல் கேரக்டரில் மற்ற கேரக்டரோட இந்த இவருக்கு நஸ்லனுக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் நோட் பண்ணாமல் இவர் மற்றவங்களெல்லாம் தேடி போய் மொக்க போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த தங்கத்தை தேடி போய் டைமண்டை மிஸ் பண்ணியப்பா அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா, பெருசாக ஸ்டோரி பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஜாலியாக ஃபன்னாக ஒரு படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் இது. என்ன கேட்டால், பிரேமலுவுக்கு பார்ட் 2 வருதோ இல்லையோ, இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுத்தால் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். ஸோ வேறு என்ன, இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, பார்க்க போகிறீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.